படம் பார்த்து முடித்த உடனே தூங்காமல் ஸ்ட்ரைட்டாக வந்து வீடியோ பட்டனை கிளிக் பண்ணியிருக்கேன். தூங்காவனம் இது வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் படத்தோட இன்ஸ்பிரேஷன். ஸ்லீப்லெஸ் நைட் அப்படின்ற ஒரு படம். அந்த படம் எப்படின்னா, ஒரே நைட்டில் ஒரு சின்ன லைன் தான், கொஞ்சம் கூட நம்மளை டிஸ்ட்ராக்டே ஆகாமல் ஃபுல்லாக அப்படியே கடைசி வரைக்கும் கொண்டு போயிருப்பாங்க. தூங்காவனமும் அதே மாதிரி தான். இதில் வந்து சில நல்ல சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க. தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டைலாக்ஸ்லாம் மாற்றிருக்காங்க, கிளைமேக்ஸ் மாற்றிருக்காங்க. அது வந்து கொஞ்சம் பார்க்க நிஜமாகவே நல்லாயிருக்கு. ஃப்ரெஞ்ச் படம் பார்த்துட்டு இந்த படம் பார்க்குறவங்களுக்கு வந்து இந்த படம் நல்லாயிருக்கு, ஃப்ரெஞ்ச் படத்தோட பெட்டராக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வருது. ப்ளஸ் ஸ்ட்ரைட்டாக இந்த படத்தை பார்க்குறவங்களுக்கு உண்மையாகவே பிடிக்குது. இந்த படம் வந்து எல்லாரையுமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற படமாக இருக்குது. முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இது வந்து போர் அடிக்கல, சின்ன படம். அதனால் வந்து அது இன்னும் ஒரு பெரிய ஆடட் அட்வான்டேஜாக இருக்குது. இந்த படத்தில் கமல் பண்ணியிருக்காரு, சொல்லவே வேணாம். இந்த ரோல் வந்து அவர் ரொம்ப அசால்ட்டாக பண்ணியிருக்காரு. அடுத்து வந்து த்ரிஷா, அவங்க வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வராங்க. அவங்க ஹைட்டுக்கும் இந்த ரோலுக்கும் அவங்களுக்கு வந்து இந்த கேரக்டர் வந்து பர்ஃபெக்டாக சூட் ஆகுது. இதில் ஹீரோயின், காமெடியன் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாருமே படத்தில் வந்து ஒரு கேரக்டர் தான். இதில் அதுவே வந்து படத்தில் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. சின்ன கேரக்டர்ஸும் நமக்கு தெரிஞ்ச முகங்களாக இருக்குது. அது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக சூட் ஆகுது ஒவ்வொரு கேரக்டருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இந்த பிரகாஷ் ராஜோட ரைட் ஹேண்டாக ஒருத்தர் வரார். அவர் தான் இந்த ஜிகிர்தண்டா படத்தில் வர அந்த ஜிப்ரிஷ் சொல்லி கொடுக்குற டீச்சர். அந்த கேரக்டர் சூப்பராக இருக்குது. அப்புறம் ப்ளஸ் உமாரியாஸோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் அந்த சமையல் கட்டில் வந்து இந்த பேகு கொடுப்பார் ஒருத்தர், மாவெல்லாம் எடுத்து வைப்பார், அவரோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த மாதிரி சின்ன கேரக்டர்ஸ்லாம் நல்லாயிருக்கு. நீங்கள் படம் பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு. அப்புறம் வந்து இன்னொரு பெரிய பாசிட்டிவ் என்னென்னா, இந்த படத்தோட பிஜிஎம். ஜிப்ரான் இந்த படத்துக்கு பிஜிஎம் போட்டிருக்காரு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு சிம்பிளான கதைக்கு இவ்வளோ ஸ்டைலிஷாக பிஜிஎம் வந்து தூங்காவனம்னு சொல்லலாம் கண்டிப்பாக. அப்புறம் வந்து இந்த படத்தில் பாட்டே கிடையாது, லென்த்தும் கம்மி. ஸோ அதுவும் இன்னொரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குன்னே சொல்லலாம். ஒரு சிம்பிளான படத்தை ஸ்டைலிஷாக ஸ்லீக்காக எடுத்திருக்காங்க. உண்மையிலுமே இது தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல படம்னு கூட சொல்லலாம் கண்டிப்பாக. இந்த படம் வந்து உங்களோட தீபாவளி வந்து கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஏன்னா போர் அடிக்கல. படம் வந்து நல்லா இல்லை, அது சரியில்லை, இங்கே சரியில்லை, பெருசாக குறை சொல்கிற மாதிரி படத்தில் எங்கேயுமே கிடையாது. முக்கியமாக வந்து படத்தில் வந்து எண்ட் கிரெடிட்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க, அதை நல்லா பண்ணியிருக்காங்க. தூங்காவனம் பாருங்கள், தீபாவளி, ஹாப்பி தீபாவளி கொண்டாடுங்க. சூப்பர் படம்.